லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன் சுயநலத்துக்காக மித்ரா கூட மீண்டும் சேரணுங்கிறதுக்காக பாவம் தேன்மொழியோட வாழ்க்கையோட நான் தேவையில்லாம விளையாடிட்டு இருக்கேன். தேன்மொழியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற நம்பிக்கையில தினமும் கனவை வளர்த்துட்டு இருக்கா. நான் தெரிஞ்சே பண்ற இந்த தப்புனால தேன்மொழியோட வாழ்க்கை தான் பெருசா பாதிக்க போகுது. நான் கிடைக்கலங்கிற ஏமாற்றத்துல அவ விபரீதமா முடிவெடுக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே தெரிஞ்சும் நான் இதை கண்டினியூ பண்ணா என்னை விட ஒரு கேடு கட்டவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. மித்ராவும் நான் என்ன பண்ணாலும் மனசு மாதிரி என்னை ஏத்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது நாம ஏன் தேன்மொழியோட வாழ்க்கையை பணையம் வைக்கணும்? தப்பு. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல இதை நிறுத்தணும். மித்ரா சொன்ன மாதிரி நான் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி நான் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஏய், என்னாச்சு விக்ரம்? ஏன் அழுகுற? ஏன்பா அழுகுற? சொல்லு, என்னாச்சு? மம்மி ஏதாவது அடிச்சாங்களா? ஆமா டாடி, மம்மி என்ன அடிச்சிட்டாங்க. இனிமே நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், காவு விட்டுட்டேன். சரி சரி, அதான் காவு விட்டல, அழாத என்ன? மம்மியா வந்து உங்ககிட்ட பேசினா பாத்துக்கலாம். அம்மா, மம்மி எதுக்குடா உன்னை அடிச்சாங்க? சொல்லு விக்ரம், எதுக்காக உன்னை அடிச்சாங்க? நீ சொன்னா தானே அப்புறம் நான் மம்மி கிட்ட போய் எதுக்காக விக்ரம் அடிச்சிங்கன்னு நான் சண்டை போட முடியும். தேனக்கா கிட்ட போய் சரி சரி, அழாத, கண்ணை தொடச்சிக்கோ. ஏ விக்ரம், இது நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. எதுக்கிட்ட அது போய் தேனாக்கா கிட்ட சொன்ன? நீ என்கிட்ட வந்து தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நான் பண்ணாம இருந்துட்டு போறேன்டா. நிஜமாவா? நான் சொன்னா நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? ஆமா விக்ரம், நீ சொன்னா நான் செய்வேன்டா. இது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்போ நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ சொன்னா நான் உன் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் விக்ரம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க டாடி. ப்ராமிஸ்டா. நீ சொன்ன மாதிரி நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. சரியா? உனக்கு சந்தோஷமா? மித்ரா, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. ஆசாரி வந்தா ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஆமா, தேன் எங்க காணோம்? இன்னும் மேல என்னம்மா பண்ணிட்டு இருக்கா அவ? ரெடி ஆயிட்டு இருக்காமா. ஐயோ, லேட் ஆகுது. இப்ப மணி என்ன ஆகுது? அங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க.
இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா மாதிரி நமக்கே தோணுது. ஆனா சூப்பர்மேன் தான் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் எப்பவுமே இப்படி இருக்காங்களோ? நம்ம என்ன அவங்க கிட்ட காசு பணமா கேட்டோம்? ஒரே ஒரு வார்த்தை, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நியாயமா பார்த்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கே. நேத்து வரைக்கும் மறைமுகமா என் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த மித்ராக்கா இன்னைக்கு என்னடானா விக்ரம அனுப்பி வச்சு வினய நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வைக்கிறாங்க. முதுவுக்கு பின்னாடி நின்னு தடை போட்டவங்க இப்போ முகத்துக்கு நேராவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. இது வரைக்கும் சாம்பல் பூத்த நெருப்பு மாதிரி இருந்த அவங்களோட எதிர்ப்பு இப்ப வெளிப்படையா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மேல இருந்த சந்தேகம் எல்லாம் விலகி அவங்கதான் என் எதிரின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த மித்ராக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நான் யாரையும் நம்ப மாட்டேன். நம்பலாம் இல்ல அவங்களான்னு மோதி பாத்திரலாம். வரேன் இரு. என்ன தேனு தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? புலம்பிட்டு இருக்கேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் மறைக்காத தேனு. தனியா நின்னு நீ பேசிட்டு இருக்கறத பாத்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். என்ன மித்ராவை நினைச்சு உனக்கு பயமா இருக்கா? உன் கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்துருவான்னு தானே நீ புலம்பிக்கிட்டு நிக்கிற? ஏய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க ஆல்ரெடி எனக்கு பண்ண ஹெல்ப்பே போதும். இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதோ பந்தக்கால் நட்டாச்சு, இன்னைக்கு தாலி செய்ய போறாங்க. என்னத்த பண்ண போறாங்க? நேத்து பந்தக்கால் நடுறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி போய் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. நீ இன்னும் அவங்கள நம்பிட்டு இருக்கியா? உன் பாட்டி மாமாவெல்லாம் நீ நம்பாத தேனு. அவங்க நீ சொல்றதை விட அந்த மித்ரா என்ன சொல்றாளோ அதைத்தான் நம்புவாங்க. கேட்டா கேட்டுட்டு போட்டோம் பாட்டி, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இல்லையா? ஹேய் உன் கல்யாணத்துக்கு பிரச்சனையே அந்த மித்ரா தான் தேனு. அவ நினைச்சானா உன் கல்யாணத்தையே நடத்த விடாம பண்ணிடுவா. பண்ணா பண்ணிட்டு போட்டோம் பாட்டி. கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ராக்கான் இல்ல, அந்த ஆண்டவனே வந்து தடுத்தாலும் என் கல்யாணம் நடந்தே தீரும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. நீங்க அத பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஆண்டவனே தடுத்தாலும் கல்யாணம் நடந்தே தீருமா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி. இந்த நாகு இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணத்தை நடத்த விட்டுருவேனா? இந்த பாட்டி வேற என்ன நடக்குதுன்னே தெரியாம குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. தேன் எங்க? மாமா இத வந்துட்டா. வந்துட்டா. ஏப்பா எல்லாரும் ரெடி ஆகி வந்துட்டாங்க. இன்னும் இந்த ஆசாரிய காணுமே. ஆமா கார்த்திக் ஒரு போன் அடிச்சு பாரு. சரிம்மா. அதுக்கு அவசியமே இல்லம்மா. இதோ நானே வந்துட்டேம்மா. வாங்க. என்னையா டிராபிக் ஜாமா? எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் ஊர்ல லேட்டா வர்றவங்க எல்லாம் சொல்ற காரணமே இதுதானே. சரி சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்க, நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அண்ணே வாங்க, டைம் ஆச்சு. சரிங்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்க. அங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா. ஒரு 10 நிமிஷம் கங்கு சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி
தாலி செய்யற தங்கத்தை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிடலாங்கம்மா. தங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. மித்ரா, நேத்து உங்ககிட்ட தங்கம் கொடுத்தேன் இல்லம்மா, அதை போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்த நாகு அம்மா ஏன் என்ன அள்ளி திங்கிற மாதிரி பாக்குறாங்க? என்னமோ நானே நகை எடுத்துட்டு போற மாதிரி. இங்கதானே வச்சேன். எங்க போயிருக்கோம்? மித்ரா, சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. ஐயோ, அம்மா வேற கூப்பிடுறாங்களே. மித்ரா, இதோ வரேம்மா. தங்கத்தை வேற இப்ப காணுமே. ஐயோ ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே இந்த தேனு வேற இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் ட்ரை பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப போய் நான் தங்கத்தை காணும்னு சொன்னா நான் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அபசகுனமா இப்படி பண்றேன்னு முடிவே பண்ணிடுவா. ஐயோ கடவுளே, இங்கதானே வச்ச. என்ன தேடுறீங்க? அக்கா, தங்கம் எங்க? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க முகமே சரியில்லையே. எப்படி இந்த ஃபங்க்ஷன்ல குழப்பத்தை உண்டாக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க பாரு தேனு, எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. இது சரியில்லை சொல்லிட்டேன். ஆமா, சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனா நேத்து நைட்டு விக்ரம் வந்து பேசினதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி சரி, தங்கத்தை கொடுங்க. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. ஐயோ, தங்கத்தை கொடுங்க. அது வந்து என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? தங்கம் எங்க? இல்ல தேனு, அத இங்கதான் வச்சேன். புரியல. நேத்து அம்மா தங்க காசு பையன் என் கையில கொடுத்ததும் நான் நேரா கொண்டு வந்து இங்கதான் வச்சேன். ஆனா ஆனா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. தங்கம் எங்க? வச்ச நகைய காணோம் தேனு. என்னது? தங்கத்தை காணுமா? ஆமா தேனு. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்காம ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஏன் இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டுக்கும் பண்றீங்க? ச்சே. ஐயோ தேனு, ஏன் புரியாம பேசுற? நான் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல. நிறுத்துங்க. எதுக்கு இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க? போதும். இனி உங்க வார்த்தையெல்லாம் இதுக்கு மேல நம்பனா என்னை விட அடிமுட்டால் வேற யாருமே இருக்க முடியாது. பாட்டிக்கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தேனு தேனு தேனு. டேய், காத்து உன் பக்கம் அடிக்குதுன்னு ரொம்ப ஆடாத. நீ என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே முடியாது. இந்த நாகு உன்னை வரவும் விட மாட்டா. அம்மா, தங்கம் எங்கம்மா? நேரம் வேற ஆகிட்டு இருக்குமா. இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு நான் வேற இடத்துக்கு வேற போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்கம்மா. என்னப்பா கார்த்தி, இன்னும் காணோம்? என்னப்பா மித்ராவை இன்னும் காணோம்? ஆமாம்மா, தேன் வேற பின்னாடியே போனா. ஐயோ, இன்னும் எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும்? இவங்க ரெண்டு பேரும் போய் லேட் பண்ணிட்டே இருக்காங்களே. இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
தேனு தேனு சாமி ரூம்ல வச்ச தங்கத்தை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? அட போங்க பாட்டி. என்ன மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? மித்ரா அக்காக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. அடேங்கப்பா, இவ என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. தேனு என்ன பேசுற நீ? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கார்த்தி, நீ சும்மா இருப்பா. நேரங்காலம் புரியாம நீ கோவப்பட்டுட்டு இருக்காத. மாப்ள, என்னடா நடக்குது? முதல்ல பொண்டாட்டி உள்ள போனா பின்னாடியே போன குட்டி சத்தனை இப்போ துள்ளி குதிச்சு ஓடி வருது. மாம்சு சும்மா இருக்கியா? மாம்சு எனக்கே ரொம்ப பயமா இருக்கியா? இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மித்ரா, என்னதான் ஆச்சு? தங்கம் எங்க? தேன் ஏன் இவ்வளவு கோவப்படுறா? அம்மா, தங்கத்தை வச்ச இடத்துல காணுமா? என்னது, தங்கத்தை காணுமா? இது அபசகுணமாச்சேம்மா. அபசகுணமா? மாப்ள, என்னடா நடக்குது? நான் தான் சொன்னல மாம்சு, இது இன்னைக்கான புது குழப்பம். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. மாம்சு, இதுக்கு நீ எல்லாத்துக்குமே ரெடியாரு. நான் எதுக்கு ரெடியா இருக்கணும்? எது வேணா நடக்கலாம்யா. என்ன மித்ரா சொல்ற? பூஜை ரூம்ல தானே வச்சிருந்த? ஆமாமா, அங்கதான் வச்சேன். ஆனா இப்ப போய் பார்க்கும்போது அத காணுமா? ஐயோ, நேத்து நைட்டு கூட நான் பார்த்தனே, அங்கதான் இருந்துச்சு. மாமா, அதெல்லாம் ஒண்ணு காணாம போல. மித்ரா கதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட காணோன்னு கேம் விளையாடுறாங்க.